500, 1000 ரூபாய் நோட்டுகள் திரும்பப்படும் விவகாரத்தால் சில்லறை வணிகம் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதாக தமிழ்நாடு வணிக சங்கங்களின் பேரவைத் தலைவர் வெள்ளையன் தெரிவித்துள்ளார். 500, 1000 ரூபாய் நோட்டுகள் செல்லாது என்று அறிவிக்கப்பட்டதற்கும் பணம் மாற்றுவதற்கு கைகளில் மை வைப்பதற்கும் எதிர்ப்பு தெரிவித்து தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரவைத் தலைவர் வெள்ளையன் தலைமையில் நூற்றுக்கணக்கான வணிகர்கள் சென்னையில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது செய்தியாளர்களிடம் பேசிய வெள்ளையன் 500, 1000 ரூபாய் நோட்டுகள் செல்லாது என்று அறிவிக்கப்பட்டது திட்டமிடப்படாத செயல் என்று குற்றம் சாட்டினார். இதனால் சிறு வணிகர்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். 500 ரூபாய் 1000 ரூபாய் செல்லாது என்கிற மத்திய அரசாங்கத்தினுடைய அறிவிப்பு 10 மாதங்களாக திட்டமிட்டு செய்யப்பட்டதில்லை. எதையும் எதிர்பார்த்து செய்யப்படவில்லை. என்னென்ன பாதிப்பு வரும் என்றெல்லாம் திட்டமிட்டு செய்யப்படவில்லை. எடுத்தேன் கவிழ்த்தேன் என்று இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது. ஏதோ ஒரு நிர்பந்தத்தின் காரணமாக நடவடிக்கை எடுத்திருக்கிறார்கள். சொல்ல வேண்டும் என்றால் சாமானிய மக்கள் கையில் 1000 ரூபாய் 500 ரூபாய் இருக்கக்கூடாது என்கிற ஒரே நோக்கத்தில் தான் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது.